அங்க வரக்கூடிய யூதர்கள், அங்க இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க? ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க? இவள் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிபட்டவள், எங்களுடைய சட்டப்படி இவரை கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும். இதுதான் அவங்களுடைய மனப்பான்மை. ஒருத்தர் தப்பு செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அவர் சாக வேண்டும். இப்போ விபச்சாரத்தில் இவர் பிடிபட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவருக்கு கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? சரி போ, கல்லெறிஞ்சு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டாரா? என்ன பண்ணார்? உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு 2-3 செய்திகளை ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்கள பார்த்து கேட்குறாரு, இந்த பெண்ணை விபச்சாரத்தில் கையும் களவுமா மாட்டின பொண்ணு அப்படின்னு சொல்கிற. விபச்சாரம் செய்யறதுக்கு பொண்ணு இருக்கு, ஆண் எங்க? அப்படி தானே?